ஓய்வு நாள் பள்ளி பாடம் 3 கிருபையின் நினைவு சின்னங்கள் அப்படிங்கிற ஒரு பாடம். நம்ம இதில் ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். யோர்தானை கடத்தல் அப்படிங்கிற ஒரு பாடம். இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ஆவிக்குரிய ஆயத்த நிலை அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. இந்த ஆவிக்குரிய ஆயத்த நிலை, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆவிக்குரிய ஆயத்த நிலைன்னா என்ன? இது அவங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அவர்களுக்கு என்னத்த ஒரு ஆயத்த நிலை, அவங்களுடைய அந்த ஆயத்த நிலைனா என்ன ஆயத்த நிலை? அவங்களுக்கு அந்த யோர்தானை கிராஸ் பண்ணணும். அந்த யோர்தானை கிராஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஆயத்தத்தை தேவன் கொடுக்குறார். ஆயத்தத்தை யோசுவாகிட்ட சொல்லி கொடுக்குறார். யோசுவா அதை என்ன பண்ணுறாருன்னா மக்கள்கிட்ட சொல்கிறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை கிராஸ் பண்ணி போகிறாங்க. முதல்ல அந்த ஆயத்த நிலையை பற்றி நம்ம என்ன சொல்லலாம்? முதல்ல அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல்ல பரிசுத்தம் அடையணும். ஸோ பரிசுத்தப்படுத்துதல் தான் முதல் நிலை. பரிசுத்தப்படுத்துதல்னா எப்படி பரிசுத்தப்படுத்த சொல்கிறார்? மைக்கில் பேசுங்க. சரீரத்தில் பரிசுத்தம், சொல்லுங்க. சரீரத்தில் பரிசுத்தம் அப்புறம் குறித்து சொல்கிறாங்க. அப்புறம் ஆவிக்குரிய ரீதியிலையும் தெய்வத்தோடைய நெருங்கின உறவு. சரிங்க. அப்புறம் பாவரிக்கை செஞ்சு அவங்க அதை விட்டு வெளியில் வரணும். சரிங்க சிஸ்டர். இப்போ அவங்க கடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கடவுள் சித்தியும் பள்ளத்தாக்குல ஒரு தங்கியிருக்காங்க. ஆமாம், அந்த இடத்துல தெய்வத்தோட அந்த தொழுகை உறவுக்குள்ளார போய் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்போ அந்த நேரத்தில் பாவ அறிக்கையை செஞ்சு அதையும் விட்டு வெளியில் வரணுங்கிறாரு. சரீர பிரகாரமான சுத்திகரிப்பு, ஆவிக்குரிய சுத்திகரிப்பு ரெண்டையுமே அங்கே நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நம் மத்தியில் பெரிய அதிசயங்களை அவர் செய்கிறார். சப்போஸ் நம்ம ப்ராப்பராக நம்மளை சுத்திகரிச்சுக்கல, சரீர சுத்திகரிப்பும் இல்லை, ஆவிக்குரிய சுத்திகரிப்பும் என்ன ஆகுங்க? சுமதி சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? ஏன் சுத்திகரிப்பை பற்றி இவ்வளோ தூரம் கடவுள் பேசுகிறாரு? யோர்தானை கடந்து அங்கிட்டு கொண்டு போய் விடணும். இதுக்கு இவ்வளோ பிட்டு தேவைங்களா? நம்ம பாஷையில் சொன்னால் பயங்கர பிட்டை போடுறாரு. ஏங்க இதெல்லாம் தேவை? சரீர சுத்திகரிப்பு ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு கேட்குறேன். சரீர சுத்திகரிப்பு இல்லைன்னா அங்கே ஆவிக்குரிய சுத்திகரிப்பும் நடக்காது கண்டிப்பாக, இல்லையா? சரீரத்திலே சுத்தமாக இல்லாதப்ப இப்படி ஆவியானவரோட ஆவியில் நம்ம ஆண்டவரோட நெருங்க முடியும்? கண்டிப்பாக முடியாது. ஸோ சரீர சுத்திகரிப்பும் அவசியம். அதே மாதிரி யோர்தானை கடந்து போகிறதுக்கு எதுக்கு இவ்வளோ சுத்திகரிப்பு அவசியம்னு சொல்லி கேட்குறீங்க. யோர்தானை கடந்து அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்க இருக்குது. அந்த அற்புதத்துக்கு ஆண்டவர் அவங்கள தயார்படுத்துகிறார். அப்படியே வாங்கப்பா கடந்து வாங்கனாக்க அவங்க இது வரைக்கும் ஆண்டவர் அநேக அற்புதங்களை பண்ணிட்டார். ஆனாலும் அப்படியே ஒரே ஒரு கேள்வி, என்னென்ன அதிசயங்கள் அற்புதங்களை கடவுள் அவங்களுக்கு பண்ணியிருக்காரு? ஃபெமிலா, நீங்கள் இதை பற்றி என்ன சொல்ல வர்றீங்க? இல்லை, ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லுங்கள். அவங்க எங்கே இருந்தாங்க? எகிப்தில் இருந்தப்ப அங்கேருந்து மக்களை விடுதலை பண்ணுறதுக்காக அந்த 10 வாதைகளை கொடுத்தார். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த செங்கடலை கடக்கும் போது அவர் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை, கடல் அந்த கடல் ரெண்டாக பிளக்குது, அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் வனாந்தரத்தில் ஒவ்வொரு நாளுமே அது அதிசயம்தான் சொல்லணும். வானத்துலேருந்து மண்ணா பொழிகிறதா இருக்கட்டும், எவ்வளோ தண்ணி கிடைக்கிற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே மிகப்பெரிய அற்புதங்களாக தான் இருக்குது. அப்புறம் அந்த தண்ணீர் கூட ரொம்ப அது குடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு தண்ணீராக இருந்தது. அதை கூட ஒரு சாதாரண ஒரு கட்டையை எடுத்து போட்ட உடனே அது குடிக்கிற தண்ணியாக மாற்றுறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளுமே அங்கே பார்த்தோம்னா நம்ம அதிசயமாக தான் இருக்குது. அது இல்லாமல் அவங்களுடைய ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு, அவங்களுடைய பாதரட்சை முதற்கொண்டு அது எதுவுமே பழசாகலை. அதெல்லாம் அவங்களுக்கு எல்லாமே தேவைகள் எல்லாமே தேவன் சந்திக்கிறாரு. அப்படிதான் சொல்லணும். அப்போ அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 10 வாதை, செங்கடலை பிளக்கிறாரு, கல்லுலேருந்து தண்ணியை உண்டாக்குறாரு, வானத்துலேருந்து மண்ணா பொழிஞ்சு சாப்பிட்றாரு, அதுக்கப்புறம் கசப்பான தண்ணீரை இனிப்பாக மாற்றுறாரு. இது மாதிரிலாம் நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் பண்ணி தான் என்ன பண்ணுவாருன்னா கொண்டு வரார். இப்போ நீங்கள் கன்னியூ பண்ணுங்க சிஸ்டர். இப்போ எல்லா இடத்துலையும் இவ்வளோ அற்புதங்கள் அதிசயங்களை செஞ்சு வழிநடத்திட்டு வர தேவன். நம்ம போன வார பாடத்தில் படித்தோம். இதை செவி வழியாக கேட்டு
எரிகோ பட்டணத்தில் இருக்க ராகாப்லாம் விசுவாசிச்சா அவள் வந்து ஆண்டவருடைய சந்ததிக்குள்ளே வரான்ட்டு. ஆனால் கூடவே இருந்த இஸ்ரவேலர்கள் எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தா இல்லை. அதனால தான் வந்து அந்த ஒரு தலைமுறையை விட்டு அடுத்த தலைமுறையை ஆண்டவர் வந்து கானானுக்குள்ளே பிரவேசிக்க செய்கிறார். ஆண்டவர் இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, ஆண்டவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கார். ஆனால் நம்ம ஆயத்தமாக இருக்கோமா? ஏன்னா சரி வாங்கப்பா எல்லாம் கிளம்பி வாங்க யோர்தான் பீரியட்டும் நடந்து போங்கன்னா அதில் ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஆண்டவருடைய அற்புதங்கள் ஆண்டவரையே வந்து அவங்க டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துப்பாங்க. நான் உங்களுக்கு நடுவில் அற்புதம் செய்ய போகிறேன்னா அதுக்கு முதல்ல நீ உன்னை பரிசுத்தம் பண்ணு, உன்னை ஆயத்தப்படுத்து, நான் செய்ய போகிறதான அற்புதத்தை நீ பார்க்கணும், அடுத்த தலைமுறைக்கு நீ அதை கொண்டு போகணுன்னு அவங்கள ஆயத்தப்படுத்துகிற. அதனால தான் வந்து அவ்வளோ தூரம் சுத்திகரிப்பை செய்ய சொல்கிறார். அப்போது அக்கா சொன்னது போல் சரீர சுத்திகரிப்பு இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், ஆவிக்குரிய சுத்திகரிப்பு கிடையாது. இப்போ சுத்திகரிப்பு சரீர பிரகாரம் ஆவிக்குரிய பிரகாரத்துக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம பாவத்தை விட்டு விலகி இருக்கும்போது தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது. உடன்படிக்கை பெட்டிக்கு ஏன் இவ்வளோ சொல்லுங்கள், நீங்கள் தாராளமாக கேள்வி கேட்கலாம், ஆன்சர் பண்ணலாம். சபைகளுக்கு ஆலோசனை புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா சுத்தமான வீட்டை குறித்து அம்மையார் பேசுவாங்க. எந்த வீட்டில் சுத்தம் இல்லையோ அந்த இடத்துல பிசாசு குடியிருப்பான் அப்படின்னு எழுதுறாங்க. அதே போல் சுத்தம் இல்லாத எந்த மனுஷனுடைய உள்ளத்திலும் ஆண்டவர் குடியிருக்க மாட்டாராம். அதனால் சுத்திகரிப்பு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அது உடல் அளவிலும் பரிசுத்தம் இருந்தால் தான் உள்ள அளவிலும் தெளிவு காணப்படும்ன்றாங்க. நன்றி. இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து இவ்வளோ பெருசாக பேசுகிறாங்களே, என்ன ஏன் அப்படி உடன்படிக்கை பெட்டியை குறித்து இவ்வளோ பெருசாக பேசுகிறார் கடவுள்? இந்த பாடத்துலையும் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டியை குறித்து வருகிறது. இதை பற்றி என்ன சொல்ல வர்றீங்க? என்ன கேட்டிங்கன்னா, அது உடன்படிக்கை பெட்டி இல்லை, உடன்படிக்கையை பற்றி தான். அதுக்குள்ளே இருக்கிற அந்த உடன்படிக்கை தான் முக்கியம் அப்படின்றது தான். பெட்டிங்கிறது சிம்பலைசிங் திங். அதை உடன்படிக்கை உள்ளே இருக்கிற உடன்படிக்கை தான் முக்கியம். ஸோ அந்த உடன்படிக்கை எவ்வளோ தூரம் முக்கியம்னு இப்போ வரைக்கும் நம்ம வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பற்றி தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த உடன்படிக்கை எவ்வளோ முக்கியம்னு வலியுறுத்துவதற்காக தான் அதற்கு ஒரு பரிசுத்தத்தையும் புனிதத்தையும் நான் ஒரு சுட்டி காட்டுறதா நான் நினைக்கிறேன். பிரதர் சொல்கிறாரு, நீங்கள் ஏதாவது கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? உடன்படிக்கை இன்னொரு மைக் இருக்குமே. உடன்படிக்கை பெட்டிங்கிறது அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா 10 பிரமாணம் இருக்குது. 10 பிரமாணங்கிறது அது தேவனுடைய குணமாக இருக்குது. அது அதாவது தேவனுடைய சிங்காசனமே அந்த அந்த 2 கேருபீன்களுக்கு மேலே தான் இருக்கும். ஆமாம், ரைட்டுங்க, அதுதான் பேஸே. அப்போ அந்த 10 கற்பனை அது அந்த உடன்படிக்கை பெட்டி ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்னா, தேவனே அங்கே வாசம் செய்கிறார், அவங்க கூடவே வராரு. அதனால தான் அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அவங்க சொல்கிற விஷயம் புரியுதுங்களா? இப்போ நம்ம உடன்படிக்கை பெட்டி அந்த 10 கற்பனை அப்படிங்கிறோம். 10 கற்பனைங்கிறது அவருடைய கேரக்டரு. அது மேலே தான் அவர் இந்த 2 கேர்பீன்களுக்கு மேலே தான் அவருடைய சிங்காசனம் இருக்குங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். நீங்கள் சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நான் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். நிறைய நேரம் இதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், தேவன் நாளைக்கு உங்களுக்கு என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். ஆனால் இன்றைக்கி ஊர் உலகமே அற்புதம்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல பரிசுத்தம் பண்ணால் தான் ஆண்டவர் வந்து அற்புதங்களை செய்வார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அது முதல்ல இருக்க வேண்டிய அடிப்படை விஷயங்கள், சரிதானா? ஆனால் அதை தாண்டி அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இது எல்லாம் நம்ம வச்சு தான் ஒரு விஷயம், இது கடவுளால் செய்யப்படுகிற அற்புதமா, கடவுள் இல்லாமல் செய்யப்படுகிற அற்புதமாங்கிறதையும் நம்ம ஒரு முடிவுக்குள்ளே வந்துடணும். இதை இது ஒரு கீ டெக்ஸ்ட்டு. ஆண்டவர் அற்புதம் எங்கே செய்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு கீ டெக்ஸ்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் இதை அப்படின்னு நான் சொல்ல வர்றேன், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்க. இப்போ நம்ம என்ன பார்த்தோன்னா, அந்த இஸ்ரவேலர்கள் யோர்தான் நதியை கடக்கிறதுக்காக முதல்ல தங்களுடைய சரீர பரிசுத்தம், அடுத்தது ஆவிக்குரிய பரிசுத்தம் பண்ணி தான் என்ன பண்ணணும்னா அதை கிராஸ் பண்ணணும். இப்போ இதை சொல்கிறத அந்த மக்கள் கேட்குறாங்களா, ஒரு தலைவர் சொல்கிறத மக்கள் கேட்குறாங்க. அந்த தலைவர் என்ன பண்ணுறாருன்னா, காலையில் எழுந்திருக்கிறார். அவர் தான் எழுந்திரிச்சு என்ன பண்ணுறாருன்னா, மூப்பர்கள்லாம் ரெடி பண்ணுறாரு, எல்லோரும் கிளம்பி போடுறாங்க. அப்போ இது மாதிரி ஏதாவது தலைவர் சொல்கிறத கேட்குறதுன்னு ஏதாவது விஷயம் இருக்குங்களா பாஸ்டர்? இப்போ நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நிறைய நேரத்தில் அந்த யோசுவா சொல்கிறத கேட்காம தான் அந்த ஆகான் இன்னைக்கு இதை சொன்னாங்கல்ல, ஆகான் அவன்லாம் வந்து சாகிறான். நிறைய இடத்துல மோசே சொல்கிறதுக்கு மோசையை எதிர்த்து தான் சொந்த அண்ணனுமே அக்காவுமே நிற்கிறாங்க.
ஏன் அவன் மட்டும்தான் வந்து அவன் சொல்கிறதான் நம்ம கேட்கணுமாங்கிறாங்க. இல்லை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆரோன் தான் பிரதான ஆசிரியர் இருக்கணுமா, நாங்கள்லாம் ஆசிரியர் கூட்டத்துக்கு வரக்கூடாதா? இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. இப்போ இதில் வந்து நான் என்ன கேட்க வரேன்னா, தலைவன் அது நல்ல தலைவனாக இருந்தால் பார்க்க பரவாயில்ல, கெட்ட தலைவன் வந்து சொல்கிறத கேட்டால் என்ன? இந்த தலைவன் சொல்கிறத கேட்குறத நீங்கள் எப்படி வாசல் கொண்டு போகிறீங்க? எந்த இடத்துலையாவது ஆண்டவர் வந்து ஒரு தலைவனை மீறி நீங்கள் வாங்கப்பான்னு எங்கேயாவது அவர் ஆண்டவர் பேசியிருக்காரா? ராஜாக்கள் காலத்துலேயும் பேசியிருக்காரா? இல்லை. ஒரு தலைவன் இருந்தால், ஒரு லீடர்னு இருந்தால் அவங்கள ஃபாலோ பண்ணுங்கன்றது தான் திரும்ப 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 ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அது இந்த காலத்தில் நமக்கும் அது பொருந்தும் தான் கண்டிப்பாக. இன்னொன்று என்னன்னாக்க, இயேசு கிறிஸ்து வந்து அவர் சுகம் கொடுக்குறாரு, ஆனாலும் கூட அந்த ஆசாரியர்களை அவங்கள மேன்மைப்படுத்துறதுக்காக அங்கே கொண்டு போய் காட்டுங்க, அவங்க என்ன காணிக்கையை இது பண்ண சொல்கிறாங்களோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொரு பிரதிநிதிகளையும் அவர் மேன்மைப்படுத்துகிறார். அந்த அதிசயம் அற்புதம் செய்கிறது யார் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தையாக இருக்கு? சரிங்க, லீடர் அந்த இருங்க வரேன், ஒரு நிமிஷம் இருங்க. அந்த இடத்துல வந்து யோசுவாவை மேன்மைப்படுத்துகிறார். ஒன்று, அந்த பரிசுத்தம் பண்ணதுக்கு பின்னாடி அந்த இடத்துல அவரும் அற்புதம் செய்கிறாரு. அந்த வார்த்தைகளை யார் மூலமாக சொல்ல வச்சாரு? அவர் டைரக்டாக சொல்ல கிடையாது, இவங்க தான் சொல்கிறாங்க. அப்போது நான் இவங்க மூலமாக பேசுகிறேன் அப்படிங்கிறதையும் அந்த மக்கள் உணரணும். அப்போ அதை உணர்ந்து தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, மோசேக்கு நாங்கள் எப்படி கீழ்ப்படிஞ்சு நடந்தோமோ அதே போல் நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்போங்கிற வாக்கையும் வந்து அங்கே வந்து கொடுக்குறாங்க. இப்போ தேவன் தான் தலைவராக இருந்தாலும் இங்கே மக்களுக்குன்னு ஒரு தலைமைத்துவத்தை ஏற்படுத்துகிறார். அந்த தலைமைத்துவத்தை மக்கள் கேட்கணுங்கிறதுக்காக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து அந்த தலைமையை வந்து அவர் என்ன பண்ணால் தலைவரை உயர்த்தி பிடிக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ இதை இப்படியே நம்மளுடைய இதில் வந்து ஒப்பிட்டு பார்ப்போம். நம்ம தான் போன வாரம் ஒரு நிமிஷம், இப்போ அவங்க தலைவரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. சுமதி சொன்னாங்க, இப்போ தலைவரை ஃபாலோ பண்ணுறதுனா தேவனுக்கு பிடியுமில்லாத காரியங்களை செஞ்ச பல தலைவர்கள் இருக்காங்க, சரிங்களா? அவங்கள எப்படி ஃபாலோ பண்ணுறாருன்னா, அப்போ அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கன்றதுனால தான் நிறைய இஸ்ரவேலர்கள் ராஜாவை யாரெல்லாம் அழிச்சாரோ தேவன், அவருக்கு பிரியமில்லாமல் நடந்த பல ராஜாக்களை அழிச்சிருக்கிறாரு. அந்த அழிக்கும்போது அவங்களோட சேர்ந்து மக்கள் அழிஞ்சு போனாங்க, சரிங்களா? அதுக்கு நீங்கள் இப்படி ராஜாவை மதிக்க வேண்டும், ராஜா சொல்வது நடக்க வேண்டும்ன்றது கணக்கு இல்லை. when you have an authority you obey the authorityன்றது வந்து அவருக்கான மரியாதை கொடுக்கணுமே தவிர அவருக்கு ரிவோல்ட் பண்ணக்கூடாதுன்றது. ஆனால் அவர்கள் இப்போ நம்ம பைபிளுக்குள் கிறிஸ்துவுக்குள் எல்லா வசனத்திலையும் பாருங்களேன், பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், அதுதான் விஷயம். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்னா பெற்றோர் என்ன செஞ்சாலும் அநியாயம் செஞ்சாலும் அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், ஃபாலோ பண்ணணும் கணக்கு கிடையாது. பைபிளில் அது ரொம்ப, நானும் பல இடங்களில் நான் அதை வந்து உன்னிப்பாக கவனிச்சிருக்கேன். இந்த வார்த்தைகளை எல்லாருமே நான் சொல்லு, கிறிஸ்துவுக்குள், மனைவிமார்களே கணவருக்கு கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிங்கள் தான் இருக்குது. அதுக்காக கணவர் என்ன செஞ்சாலும் நீங்கள் கேட்டுக்கங்கன்றது கணக்கு கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் அவங்க சொல்கிறது வந்து ராஜாவை மதியுங்கள், ராஜா அத்தாரிட்டியை நீங்கள் மதிங்கன்னா கிறிஸ்துவுக்குள் மதிங்கள்ன்றத அர்த்தமே தவிர அவங்க செல வச்சு வணங்கினாங்கன்னா நீங்களும் வணங்குங்கன்னு கர்த்தர் சொல்லலை. அதாவது அவரவர்களுடைய கனிகளால் அவர்களை அறிவீர்கள் இருக்காப்புல. அப்போ கடவுளுடைய பிரதிநிதியாக இருக்கிறவங்க எந்த கனியை வெளிப்படுத்துகிறார்கள்? இப்போ இங்கே வந்து ராஜா மக்களுக்கு உள்ள தலைவருக்காக நான் வரல, கடவுள் பேசுகின்ற அந்த பிரதிநிதிகளுக்காக மட்டும்தான் இங்கே சொல்லப்படுறோம். நீங்கள் தான் சொல்ல வரீங்களா பாஸ்டர்? அதுங்க இவளுக்குள்ள விஷயம், ஒரு லீடர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் ஜாஸ்வா, சரி தானே? இப்போது ஒரு தலைவனா, சபை தலைவனா, குடும்ப தலைவனா, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் லீடராக இருக்கிறவங்களுடைய குணாதிசயங்கள் இன்றைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து மனம் விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. அவருடைய குணாதிசயங்கள் எப்படி பல லீடர்ஸ் ஆண்டவர் வச்சுருக்கிறார். எவ்வளோ அங்கேருந்து மோசஸ்லேருந்து இங்கே நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா, ஆபிரகாம்லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா இவங்களுடைய லீடர்ஷிப்லாம் நீங்கள் பார்க்குற போது ஆபிரகாமுடைய லீடர்ஷிப் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்திருக்கிறது. அவன் வேலைக்காரன் ஆண்டவரோட ஒப்பந்தம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறான், ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறான். அப்படின்னா ஒரு வேலைக்காரனை வளர்த்துறதுல கூட லீடர்ஷிப் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போது இதில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன? நம்ம நெகட்டிவாக போயிடாமல் பாசிட்டிவாக நீங்கள் வந்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் ஆண்டவர் ஜாஸ்வாக்கிட்டேருந்து ஆண்டவர் கொடுக்குறார். அப்போது அதிகாலமே எழுந்திருக்கிறான்னா சும்மா எந்திரிச்சு உட்காந்துருக்கிறானா? இல்லை. இங்கே பவுலுடைய வாழ்க்கையிலையும் பார்க்குறோம், பிளமோனுக்காக எழுதுறாரு. யாருக்காக லெட்டர் எழுதுறாரு? அதாங்க. அப்போது ஒரு பர்ஃபெக்ட் லீடர் எப்படி இருக்கணும்
அதுக்கான விஷயங்களை நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணால் இது இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும். சொல்லுங்கள் பாஸ்டர், ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் நீங்களே சொல்லிடுங்க. அதாங்க அதான் நம்ம பார்க்குறோம். யோசுவா அதிகாலமே எழுந்து அவன் தேவனோடு உள்ள தொடர்பு, ஆண்டவர் போட்டால் ஆத்தான் போடணும், ஆண்டவர் போட்டாருன்னா அவன் ஆத்தான் போடணுங்க. ஏன் அவன் நான் போடலன்னு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. அப்படிப்பட்ட தலைவர் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், பயன்படுத்த மாட்டார். நம்ம சபை தலைவர்களை மட்டுமே எடுத்துக்கிறோம், சபை தலைவர்களை மட்டுமே எடுத்துக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி சபை தலைவர்கள் வித்தியாசமாக இருக்கிறாங்க நம்ம நினைக்கிறோம். எவ்வளோ தலைவர்கள் ஆண்டவருக்கு பிரியமான மனுஷங்க இருக்க தான் செய்கிறாங்க, அது விஷயம் வேறு ஒன்று. ரெண்டாவது, குடும்பத் தலைவர்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்ற நிர்வாகங்களில் இருக்கிற கிறிஸ்துவ பைபிள் படிக்கிற அந்த தலைவர்களை நம்ம எடுத்து பார்க்குற போது வேதாகமம் என்ன சொல்லுகிறதோ, ஆண்டவர் போட்டால் அவன் ஆர்த்தான் போடணும். அதை தவிர ஏன் ஆண்டவரை நான் போடக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் நான் பயன்படுத்த முடியாது. சவுல் மாற ஆண்டவர் வெளியில் தள்ளி விட்டுருவார். தாவீது ஆண்டவர் பயன்படுத்திகிட்டே இருக்கிறார். அவன் சாலமோன் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அவன் சிக்கல் பண்ணும்போது ஆண்டவர் அவனுக்கு வேலையை காட்டுறாரு. அப்போ எல்லா தலைவர்களுமே எப்பெல்லாம் கடவுளோடு சேர்ந்து இருக்கிறாங்களோ அதான் முக்கியம். எப்பெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு பரிசுத்தத்திலும் சுயநலம் இன்மையிலும் அவங்க சிறப்பாக செயல்படுறாங்களோ அப்போ தான் ஆண்டவர் அவங்களை எடுத்து பயன்படுத்த முடியும். இல்லைனா யாராக இருந்தாலும் சரி, அது சபையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், வேறு எங்கேயா இருக்கட்டும், ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தவே முடியாது. ஆண்டவர் பேச மாட்டார், பதில் தர மாட்டார். சவுலுக்கு ஆண்டவர் பதில் தரல. அவன் போய் கஜகரணம் போட்டு பார்க்குறான், ஒன்றும் வேலை நடக்கலை. ஒரே ஒரு வேலை அவன் செஞ்சுருக்கணும், பாவமன்னிப்பு கேட்டிருக்கணும், மன வரைஞ்சிருக்கணும். இதை செஞ்சுருந்தானே ஆண்டவர் அவனை பேசியிருப்பார். இதெல்லாம் இன்றைக்கு எந்த தலைவர்களுக்குமே தெரிய மாட்டேங்குது. எந்த தலைவர்கள்னால் நம்ம உடனே சபை தலைவர்கள்லாம் நம்ம போயிட வேண்டாம், பொதுவாக நம்ம பேசுகிறோம். குடும்ப தலைவர்களை நம்ம எடுத்துக்கலாம், சபை இன்றைக்கி நம்ம இருக்கிற சர்ச்சு தலைவர்களையுமே எடுத்துக்கலாம், எதை வேணாலும். அப்படின்னா பொதுவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய பார்வை அதில் இருக்குது. அதை தான் நான் சொல்ல வர்றேன். தலைவன்னா தேவன் சொல்கிறத கேட்கணும், தேவனோடு சேர்ந்துருக்கணும். சரிங்க, இப்போ நம்ம பார்த்தோம் இந்த இஸ்ரவேலர்கள் சரீர ஆயத்தம், ஆவிக்குரிய ஆயத்தம், யோர்தானை கடக்கிறதுக்கு. இதை அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு வாங்க. இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த யோர்தானை கிராஸ் போனால் அவங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்குது. அதாவது கானான் தேசங்கிறது அவங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலின் பட்டணம். நமக்கு இளைப்பாறுதல் எங்கன்னா நமக்கு பரலோகம், அப்படி தானே? இப்போ அவங்களுக்கு ஒரு ஆயத்தம் யோர்தான் நதி கிராஸ் பண்ணுறது, ஒரு அவங்களுக்கு அதை கிராஸ் பண்ணுறது ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு ஒரு விஷயமா இருந்தால், இப்போ நமக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய ஆயத்தத்தை பற்றி பேசுங்க. எங்கள் புனிதாட்ட கேள்வி கேட்கலான்னு பார்த்தேன், புனித ஆலய காணோம். சொல்லுங்கள் சிஸ்டர், பேசுங்க. நம்ம பரலோக இளைப்பாறுதல் நம்மளுடைய இலக்காக இருக்கிறது. அப்போ அந்த பரலோக இளைப்பாறுதலுக்குள்ளார நான் போகணும் அப்படின்னு சொன்னாக்க ஃபஸ்ட்டு பூமியில் கொடுக்கப்பட்ட இந்த இளைப்பாறுதலுக்குள்ளார நம்ம பிரவேசிக்க பழகணும். இந்த பூமியில் உள்ள இளைப்பாறுதலுள்ள நான் பிரவேசிக்கணும்னா அதை எந்த அளவுக்கு நான் பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். இங்கேயே அந்த பரிசுத்தமும் இந்த சுத்திகரிப்பும் இருக்குது. இந்த இளைப்பாறுதலுக்குள்ளார நான் அவர் சொன்ன பிரகாரமாக அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த சுத்திகரிப்புக்குள்ளும் இந்த பரிசுத்தத்துக்குள்ளும் நான் வரப்ப அந்த பரலோக பரிசுத்துக்குள்ளார நான் போக முடியும். அம்மா, அவங்க பேசுகிறது பூமிக்குள்ளே ஒரு இளைப்பாறுதல் இருக்குங்கிறாங்களே, இந்த பூமிக்குள்ளே இளைப்பாறுதல் அவங்க எதை சொல்கிறாங்க? அப்போ இந்த ஓய்வுனால தான் அவங்க பூமிக்குரிய இளைப்பாறுதல்னு சொல்கிறாங்க. சரிங்க, வேறு என்னங்க இதில் ஏதாவது கருத்து சிஸ்டர், நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? பூமிக்குரிய இளைப்பாறுதல் வேறு ஏதாவது இந்த பாடத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குங்களா பாஸ்டர்? இந்த இல்லை, இதுக்கு இல்லைங்க, அடுத்த டாபிக் மண்டேக்குள்ளே சரிங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இரண்டாவது பாடம். முதல் பாடத்தில் பார்த்துட்டோம், ஒரு மனிதன் அது எந்த அது மாம்ச இஸ்ரவேலர்களாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருந்தாலும் சரி, சரீர ஆயத்தம், ஆவிக்குரிய ஆயத்தம், பரிசுத்தம் இப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது உடன்படிக்கை பெட்டி போகணும் அப்படின்னு சொல்கிறப்போ ஆண்டவர் அங்கேருந்து கிளம்பணும்னாவே, மேகஸ்தம்பமாக இருக்கட்டும், அக்னி ஸ்தம்பமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஆண்டவர் மூவ் பண்ண சொன்னால் தான் அவங்க மூவ் பண்ணணும். ஆண்டவர் மூவ் பண்ணல சொல்லலை அப்படின்னா அமைதியாக தாங்க இருப்பாங்க. அது எத்தனை வருஷமாக இருக்கட்டும், எத்தனை மாதமாக இருக்கட்டும், அப்படி தான் இருந்தாங்க. இதாங்க அவங்களுடைய ட்ராவல். அப்போ என்ன நம்ம கற்றுக்குறோம், எப்போ ஆண்டவர் மூவ் பண்ணுவார், எப்போ ஆண்டவர் செயல்பட ஆரம்பிப்பார், பாளையம் முழுவதற்கும் கீழ்ப்படிதலுக்குள் இருக்க வேண்டும். பாளையம் முழுவதற்குள்ளும் கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும், தலைவன் கீழ்ப்படிதலுக்குள்ளே இருக்க வேண்டும். இப்படி எல்லாரும் கீழ்ப்படிதலில் இருக்கும் பொழுது தான் அங்கே உடன்படிக்கையை பற்றி நகரும்.
இல்லாட்டினா அது அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது கீழ்ப்படிதலுக்குள்ளே இருக்கிற பொழுது தான் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியும். இளைப்பாறுதலுக்குள்ளே போகணும் அப்படின்னா நீ பரிசுத்தமாக இருக்கணும். நீ பரிசுத்தமாக இருந்தால் தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆண்டவர் அற்புதம் செய்கிறதுக்கு நீ இப்படி எல்லாமே நீங்கள் அந்த லிங்கை நீங்கள் பார்க்கணும். இப்போ அவர் பாஸ்டர் சொல்கிறது போல் இப்போ இந்த பரிசுத்தம் அப்படின்னா என்ன? பாவரிக்கை செய்கிறது தான். அப்போ பாவத்தோடு ஒரு மனுஷனால் என்ன பண்ண முடியாது? யோர்தானை கடந்து இளைப்பாறுதலுக்குள்ளே போக முடியாது. அப்படியே நம்மள்கிட்டையும் பாவம் இருந்துச்சு, நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா பரம கானானுக்குள்ளே போக முடியாது. பேசிக் இது. ரெண்டாவது பாடம் வந்து இல்லை, இதில் இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, இப்போ பாஸ்டர் சொன்ன மாதிரி தேவன் அந்த 40 நாள் போக வேண்டியது 40 வருஷம் போனது பின்னாடி வருது. பரவாயில்ல, நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்படிங்களா? சரி, இல்லை பேசுங்க. ஓகே. இப்போ என்னென்னா, அந்த 40 அவங்க ஏன் இவ்வளோ தூரம் கடுமையாக இனிஷியலாக நடந்து கொண்டார்? இப்போ பாஸ்டர் சொன்ன விஷயத்தை வச்சு தான் சொல்கிறேன். இனிஷியலாக ஏன் இவ்வளோ கடுமையாக நடந்து கொண்டார்னா, ஏதோ ஒரு விஷயம் ஒருத்தரை நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும், இல்லை அவங்களுக்கு உணர்த்தணும், ஒரு பழக்கத்துலேருந்து வேறு பழக்கத்துக்கு மாற்றணும். அப்படின்னா கடுமையான நடவடிக்கைகள் தேவை. இப்போ ஒரு பையன் ஒரு வீட்டில் ஒரு சின்ன பையன் இப்போ மொபைல் வச்சுருக்கான், மொபைல்லேருந்து அவனை நம்ம வெளியே கொண்டு வரணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக லீனியன்சி கொண்டு வந்தோம் அப்படின்னா பண்ண முடியாது. கடுமையான நம்ம ஒரு நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் அவன் அந்த பழக்கத்துலேருந்து மாறி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. தேவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லை தேவன் அப்படின்னா இவ்வளோ தூரம் அவங்க மாறி இருக்க மாட்டாங்க. சரிங்களா? இது பக்குவப்படுத்துவதற்கு நீங்கள் இந்த பொண்ணை சுடுறதுக்கு தீயில பாட்டி தான் ஆகணுன்ற மாதிரி தீயில சுட்டால் மட்டும்தான் அவங்க கொண்டு வர முடியும். இப்போ எலியா ஓகே, எலியா முதல் தடவையே தேவன் எலியாவோட ப்ரேயரை கேட்டு மலையை நிப்பாட்டிட்டு பண்ணிட்டாரா, மலையை அதாவது அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரா அப்படின்னா கிடையாது. எலியா பல தடவை கேட்டு கடைசியாக தான் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அவருடைய அந்த என்ன சொல்கிறது, டு ப்ரூவ் தட் காட் இஸ் God in heaven is the real God அப்படின்றதுக்கு அவர் கடைசியாக தான் அவருடைய ப்ரேயருக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ எலியா தேவனை உயிரோடு எடுத்துக்கொண்டு சென்றிருந்தாலும் தேவன் எலியா கேட்கும் போதெல்லாம் உடனே தேவன் அருளிட்டாருன்னா கிடையாது. அவரையும் கஷ்டப்படுத்தி வனாந்தரத்துக்கு அனுப்பி நிறையா ப்ராஃபட்ஸையும் அவர் பாதுகாத்து சோறு போட்டு வளர்த்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் அவங்கள கொண்டு வந்திருக்காரு. என்ன பக்குவப்படுத்துவதுங்கிறது தேவன் நம்ம உடனே ஒருத்தர் கேட்ட உடனே நம்மளுக்கு தேவன் கொடுக்கலையே அப்படின்னு மனப்பக்குவம் விழுந்து போகிறவர்கள் எப்பொழுதும் பரலோகராஜை அடையவே முடியாது. சரியா? அப்படி விழுந்து போகும்போது தேவன் ஒருத்தர் நம்ம கேட்குறோம், தேவன் கொடுக்கலன்னா இருந்தாலும் தேவனோட பற்றோடு இருந்து நம்ம நம்மளுடைய விசுவாசத்தை அவருக்கு ப்ரூவ் பண்ணும்போது மட்டும்தான் தேவன் நம்மளுக்கு கொடுத்து நம்மளை பரலோகம் செல்வதற்கான பக்குவத்தை கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். அடுத்த பாடம் அற்புதம் செய்கிற ஜீவனுள்ள தேவன். ஃபர்ஸ்ட் சுமதி சிஸ்டர், அற்புதம்னா என்னன்னு சொல்லுங்களேன். நம்மால் நினச்சி பார்க்க முடியாத ஒரு காரியம், நம்மால் செய்ய முடியாத ஒரு காரியம். இட் இஸ் இம்பாசிபிள் டு மேன்கைண்ட். கடவுளால் மாத்திரமே முடியக்கூடிய ஒரு காரியம் தான் அற்புதம். நம்ம வாழ்க்கையிலே நிறைய நடந்திருக்கும். கண்டிப்பாக இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை கூட செய்யலைன்னு நம்ம சொன்னோன்னா நம்மளை விட பொய்யர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்ததே ஒரு பெரிய அற்புதம் தானே. ஒவ்வொருத்தரோட லைஃப்லையும் நம்ம நினச்சி பார்த்தோன்னா அதுதான் அற்புதம் நான் நினைக்கிறேன். பாடத்தை முடிச்சிட்டாங்க அவங்க. அப்போது அற்புதம்னா சாத்தியமான காரியம் இல்லை, அசாத்தியமான காரியம். இப்போ நம்ம முன்னாடி டாப்பிக்கில் பார்த்தது போல் செங்கடலை பிளந்து நிறுத்துறது. இங்கே யோர்தான் நதி என்ன பண்ணுறாருன்னா 2 சைடையும் பிளந்து நிறுத்துறாரு, மக்கள் நடந்து போகிறாங்க. இதெல்லாம் நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியுமா? கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. பட் தேவனாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை. தேவனால் எல்லாம் முடியும். அவர் தான் படைத்தவர். அதுபோல் தான் இதில் பாடத்தில் என்னென்னா, இப்போ நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக எத்தனையோ அற்புதங்கள் இப்போ சொல்லணும்னா நேரம் இருக்காது, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளால் இது முடியாது, எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, இதுதான் அடித்து சொல்லுவாங்க, பார்த்தா அங்கே ஒன்றுமே இருக்காது. இப்போ கடவுள் அற்புதங்களை செய்கிற தேவன். இதில் வேறு ஏதாவது கருத்துக்கள் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா பாஸ்டர்? அற்புதத்தையும் செஞ்ச பிறகு கொஞ்ச நாளில் நம்ம ரொம்ப வசதியாக அதை மறந்து அதுதான் அடுத்த டாபிக் அதுதான். சரிங்க, இப்போது இந்த அற்புதம் மறதி, இதுக்கு நடுவில் அடுத்த டாபிக் கொடுத்துருக்காங்க, ஞாபகம் இருக்கட்டும்.
இப்போ கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே வந்து இந்த யோர்தானை கிராஸ் பண்ணுறாங்க, அந்த உடன்படிக்கை பெட்டி நிற்கிது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, கிராஸ் பண்ணி போன உடனே 12 கல் எடுத்து அந்த ஆற்றுலையும் வச்சுட்டு மீதி இருக்க கல்லை தூக்கிட்டு போய் எங்கே வைக்கிறாங்க? எதற்காக கடவுள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் கொடுக்கிறார்? நீங்கள் சொல்லுங்கள். பதில் வந்து பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்காரு, எதுக்காக அதை வந்து ஞாபகத்துக்கு கல்லை வேற வையின்னு சொல்றாரு? அந்த பிள்ளைங்க வந்து சும்மா கல் இது இந்த கல் அப்படிங்கிறத வந்து இல்லாமல் எதனால் வேண்டி அந்த கல் அங்கே வந்தது, அந்த இன்சிடெண்ட்டு வந்து பெற்றோர்கள் வந்து சொல்லிக் கொடுக்கணும். கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிடணும். சொல்லுது, அதாவது நம்ம வந்து அந்த இன்னும் சொல்ல போனால் நம்ம வந்து ஆரம்பத்திலேயே வந்து அதை வந்து அந்த இடத்த கிராஸ் பண்ணுறப்பயே வந்து சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து இதனால் வந்து வச்சுருக்காங்க. அப்போ பேரண்ட்ஸ் சொல்ல மறந்து பிள்ளைகள் கேட்குறப்ப அதை சொல்ல வேண்டியதான். இப்போ எனக்கு அதுதான் தோணுச்சு. இதை சொல்லு, ஏன் கல்லை வைக்க சொல்கிறாரு அப்படின்னா, சிவந்த சமுத்திரத்துலேயும் வழி நடத்தி கொண்டு வந்தார். இவங்க மத்தியில் இவ்வளோ அற்புதம் பண்ணியாச்சு, அதிசயத்தை பண்ணியாச்சு, ஆனால் எல்லாத்தையும் அவன் விட்டுக்கிட்டே தான் இருக்கான். இங்கேயும் விட்டா கண்டிப்பாக சொல்ல மாட்டான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு, இவன் கல்லை வை, நாளைக்கு அவன் பிள்ளைங்க வந்து கேட்கும்போது இந்த அற்புதத்தையாவது சொல்லுன்னு தான் அவர் அங்கே வைக்க சொல்கிறாரு. இன்னொன்று என்னன்னாக்கா, செங்கடல்ல இருந்து நடந்த காரியத்தை அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ பேர் நம்பினாங்கங்கிறது தெரியாது இல்லை இல்லைங்க. இப்போது 8லேருந்து 10 வாதையை கொடுக்குறத மக்கள் பார்க்குறாங்க. அந்த பக்கம் அந்த அவங்க இருந்த அந்த கோசம் நாட்டு பகுதியில் மட்டும் எதுவும் நடக்கல, மற்ற விஷயங்கள்லாம் நடக்குது. இதெல்லாம் பார்த்துருக்காங்க, கற்றுருக்காங்க. ஆனால் அது ஒரு சில மாதங்கள், ஒரு சில வருஷங்கள்லேயே எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மறந்துடுறாங்கல்ல பாஸ்டர். இப்போ இதே தான் இங்கே ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும்போது நினைப்பாயாக, நினைவு கூறுங்கள், ஏன் இப்படி சொல்கிறாருன்னு அதை உள்ளுக்குள்ளே போங்க. நன்றி. ஏன் நினைப்பாயாக, நினைவு கூறுங்கள், இதெல்லாம் என்ன காரணம்? பாஸ்டர் சொன்ன மாதிரி கரெக்டு தான். நினைப்பாயாக, நம்ம கற்பனையிலேயே எந்த காரியத்தை அவர் நினைப்பாயாகன்னு சொல்கிறாரு, ஓய்வு நாளுக்கு சொல்கிறார். அப்போது இது அவர் சொல்கிற விஷயத்தை நம்ம செஞ்சால் மட்டும்தான், நினச்சா மட்டும்தான் நம்மளால் ஆண்டவரோட இருக்க முடியும். இல்லைங்க, மக்கள் தன்னுடைய ஜனங்கள் எப்போவுமே தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணுங்கிறது தான் அவருடைய விருப்பம். அப்படி தானே? அதாவது ஏன் நினைப்பாயாக, நினைவு கூறுவாயாக, மறவாதிருப்பாயாக அப்படின்னா, மனுஷனுடைய இயல்பு, மனுஷனுடைய குணம் மறந்து போயிடுறான், நினைக்கிறது இல்லை எல்லாத்தையுமே. பாருங்கள், முந்தானத்து உடன்படிக்கை பண்ணுற 4ஆம் நாள் என்ன பண்ணுற, போயிட்டு சிலை வல்ப கண்வை கொண்டுட்டிய. அப்போது இது பொழப்பாக இருக்குது, அவனுடைய பொழப்பாகவே இருக்குது. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீ நினச்சிக்கோ, நீ நினைவு கூறு, அப்போனாச்சும் உனக்கு புரியட்டும். அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவருடைய மனதில் வலி இருக்குதுங்கிறத நம்ம யோசிக்கணுங்க. என்னை மறந்துடாதப்பான்னு பெத்த தாய் வந்து பகன்கிட்ட சொன்னால் அது எவ்வளோ பிரியமான ஒரு வார்த்தை. என்னை நினச்சிக்கப்பா அப்படின்னா வந்து இது எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை. அது சாதாரண வார்த்தை, அது சாதாரணமாக எடுத்துக்கக்கூடிய விஷயமா? அதான் பாஸ்டர், ஒரு அப்பா வந்து ஒரு அப்பா வந்து நான் தாண்டா அவன் அப்பா, நான் தாண்டா கெஞ்சுற மாதிரி எவ்வளவு ஒரு வலி மிகுந்த ஒரு அனுபவம். இதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணுங்க. அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், இதை மறவாது இருப்பாயாக, இதை நினைப்பாயாக அப்படின்னா, நான் எந்த அளவுக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில் கடவுளை விட்டு நான் தூரமாக ஓடிடுறேன் அப்படிங்கிற நிலைமையை தாங்க நான் யோசித்து பார்க்கணும். அப்படி யோசித்து பார்த்தா தான் அந்த வார்த்தையினுடைய பொருளை புரிஞ்சுக்கிட்டு நான் எப்பொழுதுமே நன்றி உள்ளவனாக, நினைவு கூறுகிறவனாக நான் இருக்க முடியும். இந்த பாடத்தை படிக்கும்போது இஸ்ரவேல் மேலே என்னடா இப்படி இருந்திருக்கானுங்க, இவ்வளோ அதிசயத்தையும் அற்புதம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையை அதை அப்படியே கம்பேர் பண்ணுங்கள், நம்ம எப்படி இருக்கோம்? அவங்களுக்காவது படிப்பறிவுக்குள்ள விவரம் தெரியாது, நமக்கு 2300 ராப்பகல் வரைக்கும் தெரியும். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோன்னா அதே விஷயந்தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த கடைசி கால நிகழ்வுகள்லாம் அம்மையார் என்ன சொல்கிறாங்கனாக்க, நம்ம வாழ்கின்ற இந்த வாழ்க்கை சூழலை விட, பாவ சூழ்நிலையை விட, இப்போ ஏனோக்கு, நோவா அவங்க வாழ்ந்த காலங்கள்லாம் வந்து பாவம் அதிகமாக இருந்த சூழ்நிலைகளில் தான் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து என்ன சொல்கிறோம், எனக்கு சூழ்நிலை இப்படி இருக்குது, நான் என்ன செய்வேன், அதனால் வேண்டி இதை மீறுறோம் அப்படின்னு சொல்கிறோம்.
ஆனால் அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ நம்மளை காட்டிலும் பாவ சூழ்நிலையில் இருக்கிறவங்களும் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து இன்னைக்கு வந்து பைபிளில் இடம் பிடிச்சி அவங்களோட சரித்திரம் நமக்கு சாட்சியாக படிக்கிற ஒரு இதில் இருக்கும். அப்போ அவங்களே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னாக்கா இன்னும் நம்மளால் வாழ முடியும். அப்போ நம்ம ஒப்பு கொடுக்கறத பொறுத்து, அந்த கீழ்ப்படுகிறத பொறுத்து தான் எல்லாமே. அப்போது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவங்க சிஸ்டர் சொன்னது மாதிரி நம்மளை இந்த சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்ததே அதிசயம், அற்புதம் தான். இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் ஏவன் எவ்வளவு தூரம் அன்பு கூர்ந்தாருந்தா நம்ம மட்டும் இந்த சத்தியத்துக்குள்ளே வந்து கொண்டு வந்து வச்சுருக்கிறார். எத்தனை பேருக்கு கிடைக்காதது. ஒரு பெண்டிகோஸ்ட் இருக்கவங்களுக்கு புரியலை, ஆர்சியில் இருக்கவங்களுக்கு புரியலை, மற்ற மதத்தில் இருக்கவங்களுக்கு புரியலை. ஆனால் நம்மளை வந்து தேவன் என்ன பண்ணுறாருன்னா கொண்டு வந்து உள்ளே வச்சிருக்காருன்னா நம்ம மேலே எவ்வளோ அதிகப்படியான அன்புள்ள கூர்ந்துருக்கிறார். நம்ம அந்த ஒரு இத்தனை குடம் எண்ணெய் அதிகப்படியான குடத்தில் வந்து கடனை வாங்கணும் தானே அதிகப்படியாக அன்பு கூறணும். அப்படிங்கிறது மாதிரி தான் நம்ம வந்து தேவனிடத்தில் அன்பு கூறணும். அதை ஞாபகம் வச்சுக்கணும், மறக்கக்கூடாது. இதுதான் ஞாபகம் இருக்கட்டும் மறதிங்கிற 2 டாபிக். அடுத்தது பார்த்திங்கன்னா யோர்தானுக்கு அப்பால். இந்த யோர்தானுக்கு அப்பால் இஸ்ரவேலர்கள் கடந்து இளைப்பாறுதலுக்குள்ளே போகிறதையும் கிறிஸ்துவையும் நம்மளையும் எப்படி கம்பேர் பண்ணலாம், இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலேருந்து கொண்டு வந்ததுக்கப்புறம் 40 நாளில் அவங்க வந்து கானானுக்குள்ளே போயிடலாம். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, 40 வருஷத்தை உள்ளே சுற்றி அடிக்கிறாரு. ஏன்னா இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, 10ல் அந்த 2 பேர் மட்டும்தான் தேவன் மேலே நான் விசுவாசத்தோடு சொல்கிறாங்க. மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே உள்ள மக்கள் அவங்கெல்லாம் அரக்கர்கள், நம்ம அவங்களுக்கு முன்னாடி வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம் அப்படிலாம் சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து போகலை. அப்போது இந்த 40 வருஷம் இங்கே இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் நம்ம எப்படி இதை கம்பேர் பண்ணலாம்? இல்லை அவர் வந்து 40 நாள் தன்னை ஏத்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன். அதுக்கப்புறம் யோர்தானை கடக்கிறது. இங்கே 40 நாள். நீங்கள் மைக்கில் பேசலைன்னா அங்கே ஜூமில் இருக்கவங்களுக்கும் யூடியூப்பில் இருக்கவங்களுக்கும் ஒன்றுமே கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து யாக்கோபு காலத்தில் வந்து இஸ்ரவேலர்கள் வந்து அங்கே வந்து உணவுக்காக வேண்டி அங்கே வந்து கொண்டு போய் விட்டாங்களோ, அதே போல் வந்து இயேசு கிறிஸ்துவும் வந்து கொலை செய்ய போகிறாங்கங்கிறத கனவுல வந்து உணர்த்தினதுக்கு பின்னாடி அங்கே எகிப்துக்கு போக சொல்லி யோசேப்பு மரியாள் வந்து இயேசு கிறிஸ்துவை எடுத்துகிட்டு போய் அங்கே போய் வளர்க்குறாங்க. அப்போது ஒரு காலகட்டத்தில் வந்து 430 வருஷம் கழித்து விடுதலையை கொடுத்து ஆண்டவர் வந்து வனாந்தரத்தில் வழி நடத்துனது போல் இப்பையும் வந்து இயேசு கிறிஸ்துவையும் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னாக்க, கனவு மூலியமாக அவன் இறந்துட்டான், நீங்கள் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையை கூட்டிகிட்டு இங்கே எருசலேம் பக்கம் வாங்கன்னு சொல்லி சொல்கிறப்ப இயேசு கிறிஸ்துவும் அந்த எகிப்து தேசத்தை விட்டு வராரு. எப்படி இவங்க வந்து யோர்தான் அந்த 40 வருஷம் வந்து வனாந்தரத்தில் வந்து அங்கே வந்து வனாந்தர பயணத்தை வந்து மேற்கொண்டாங்களோ, எருசலேம் கானான் தேசத்துக்கு வரத்துக்கு முன்னாடி தேவனும் வந்து என்ன செய்கிறாரு, இயேசு கிறிஸ்துவ என்ன செய்கிறாருனாக்கா, இந்த ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாடி 40 நாட்கள் வனாந்தரத்தில் வந்து அவர் வந்து இருக்கிறாரு. அப்போ யோர்தானில் வந்து அவரும் ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு ஊழியத்துக்குள்ளார வராரு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருடம் அந்த வனாந்தரத்தில் சுற்றுறாங்க. இங்கே கிறிஸ்து வந்து 40 வருடம் அவரும் வனாந்தரத்தில் இருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர்கள் யோர்தானை 40 நாள் அவர்களும் யோர்தானை என்ன பண்ணுறாங்க, கடக்கிறதுக்குள்ளே ஒரு ஆயத்தத்துக்குள்ளே போகிறாங்க. கிறிஸ்துவும் பார்த்தீங்கன்னா யோர்தான் இதில் வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அவர் பவுல் பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த செங்கல் வழியாக இஸ்ரேல் ஜனங்கள் வரதை ஞானஸ்தானங்கிறாரு. அதுவும் இதே போல தான் இந்த மக்களும் யோர்தானை கடக்கிறது அதே அப்படியே கம்பேர் பண்ணிக்கலாம். அடுத்தது அவங்களும் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே போகிறாங்க யோர்தானை கடந்து. அதே போல் நாமளும் 2 இளைப்பாறுதல், அவங்க வந்து ஏப்து டு கானான், நம்ம வந்து இந்த போலோன் டு பரம கானான். இதில் வேறு ஏதாவது நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இந்த பாடத்திலிருந்து வேறு ஏதாவது கருத்துக்கள் பாஸ்டர் நீங்கள் ஏதாவது சம்மரைஸ் பண்ண விரும்புகிறீங்களா? முடிச்சுக்கலாங்க. சரிங்க. வேறு ஏதாவது கருத்துக்கள் இல்லைன்னா நம்ம வந்து இந்த டாப்பிக்கை முடிச்சிடலாம்.
இப்பொழுதும் நாம் அடுத்த வாரம் யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத வாசிக்கிறேன். நீங்கள் கவனத்தில் வைத்து ஆயத்தமாக வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வாரம் இயற்கை செய்தி சகோதரி சுமதி பார்த்தசாரதி அவர்கள், ஊழியர்க்கை அம்மா சரஸ்வதி அவர்கள், ஆரோக்கிய செய்தி மகள் எலன், சபைகளுக்கு ஆலோசனை சகோதரி புனிதா அவர்கள், ஓய்வு நாள் பள்ளி பாடம் சகோதரர் பிராங்க்லின். நீங்கள் கவனத்தில் வைத்து ஆயத்தமாக வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் நாம் அறிவிப்புகளுக்குள்ளாக கடந்து செல்வோம். தேவனுடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நல்ல வேலைக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். வருகிற வாரத்தில் யாருக்காவது பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் ஞானமுழுக்கி நாள் ஏதாவது இருக்குங்களா யாருக்காவது? சரி, இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த விஷயத்துக்குள்ளாக போவோம். நம்முடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசேஷமாக நம்முடைய பெரம்பலூர் மாவட்ட ஊழியங்களுக்காகவும் நம்முடைய வடதமிழ் பகுதியினுடைய ஊழியங்களுக்காகவும்